தமிழகத்தில் விற்பனையாகி வரும் சமையல் எண்ணெய் பாக்கெட்களை ஆய்வு செய்ததில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்தும் உண்மை என்ன அலசுகிறது இந்த தொகுப்பு. நீங்கள் சமையல் எண்ணெய் வாங்கும்போது அதன் தோற்றத்தை வைத்து மட்டும் வாங்கினால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் எண்ணெய் போலியானதாக இருக்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் நிலக்கடலையின் படத்தோடு கடலை எண்ணெய் என்று அச்சடிக்கப்பட்டிருந்த 14 எண்ணெய் பாக்கெட்டுகளை பரிசோதித்து பார்த்தபோது அதில் பெரும்பாலானவை உண்மையில் கடலெண்ணெய் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல் 79% எண்ணெய் பாக்கெட்டுகள் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கழகத்தின் குறியீட்டினை கொண்டிருக்கவில்லை என்றும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. %64 எண்ணெய் பாக்கெட்டுகளில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கழகத்தின் அனுமதி சான்றிதழ் எண் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த எண்ணெய் விலை அதிகம் அவைலபிலிட்டியை பொறுத்து 2 விதமான எண்ணெய்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் ஆஃப் ஆயில் இஸ் பெர்மிட்டட். ஒரு ஆயிலோட இன்னொரு ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி விற்கணுங்கிறதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க. 2 எண்ணெய்களை சேர்த்து விற்கும்போது அதில் யூஸ்வலாக கடலை எண்ணெய் ஒரு பகுதி, இன்னொரு எண்ணெய் விலை குறைந்த வேறு ஏதாவது ஒரு எண்ணெய் இருக்கும். வழக்கமாக கடலை எண்ணெயும் பாமொலியின் ஆயிலும் 2 மிக்ஸ் பண்ணி விற்பாங்க. இப்படி விற்கக்கூடியதில் கடலை எண்ணெய் குறைந்தது 20% குறையாமல் இருக்க வேண்டும். இன்னொரு எண்ணெய் வேறு அளவில் இருக்கலாம். சமையல் எண்ணெய் வகைகளில் 20% அளவிற்கு பிற உணவு எண்ணெய்களை சேர்த்து கலக்கப்பட்ட வெஜிடபிள் சமையல் எண்ணெய் என்ற பெயரால் விற்பனை செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெளிப்புறத்தில் உண்மைக்கு மாறான குறியீடோ அல்லது படமோ இடம்பெற்றிருக்க கூடாது என்பது விதி. ஆனால் மாறாக பெரும்பான்மையான பாக்கெட்டுகளில் இந்த குளறுபடிகள் நடந்து வருவதை காண முடிகிறது. இது போன்ற கலப்படம் நிறைந்த அல்லது போலியான எண்ணெய் வகைகள் அதிக அளவு கிராமப்புற மக்களை குறிவைத்தே விற்கப்படுவதாக இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்து வரும் நபர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற போலியான விஷயங்களை கிராம மக்கள் எளிதில் உணராமல் கொடுக்கும் எண்ணெய் பாக்கெட்டுகளை அப்படியே விலை கொடுத்து வாங்கி சென்று விடுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். சமையல் எண்ணெயை அதன் சுவைக்காகவும் மணத்திற்காகவும் தரத்திற்காகவும் உட்கொள்ளும் நுகர்வோர்கள் போலியான எண்ணெயால் பண விரயம் மற்றும் உடல் உபாதைகளை சந்தித்து வருகிறார்கள். இது போன்ற போலியான சமையல் எண்ணெய்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட உணவு கட்டுப்பாடு மற்றும் தர நிர்ணய துறையை சார்ந்த அதிகாரிகள் கடைகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதி மற்றும் ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்க பொன்னுசாமி.